வைகுண்ட பெருமாள் தன்னுடைய 2 அடி பாதங்களால் இந்த உலகத்தையே தன்னுடையதாக்கி வைகுண்டத்தில் பாம்பை பஞ்சனாய் அமைத்து அதன் மீது படுத்துக்கொண்டு அனைத்து உயிர்களையும் காத்தருளக்கூடியவர் வைகுந்தவாசன் என போற்றப்படும் ஸ்ரீமன் நாராயண் ஆவார். திருமங்கை ஆழ்வார் வருடத்தில் எத்தனை ஏகாதேசி இருந்தாலும் வைகுண்ட ஏகாதேசி என்றாலே அனைவரின் மனதிலும் சந்தோஷம் பூத்து குலுங்கும். மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதேசியே வைகுண்ட ஏகாதேசியாகும். இத்திருநாளை உற்சவமாக கொண்டாடப்பட ஏற்பாடு செய்தவர் 12 ஆழ்வார்களுடன் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் ஆவார். ஏகாதசி விரதம். ஏகாதசி என்ற சொல்லிற்கு 11ஆம் தினம் என்று பொருள். ஞானேந்திரியங்கள் 5: கண், காது, மூக்கு, வாய், மெய். கர்மேந்திரியங்கள் 5: வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம். மனம் 1 ஆகிய 11ஐயும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி விரதமாகும். பரமபத வாசல். மனிதராய் பிறந்த நாம் யாருக்கும் தீமை நினைக்காமல் எல்லா உயிர்களுக்கும் நன்மையே நினைத்தால் நம்மை அந்த பரந்தாமனே வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வார் என்பதன் தத்துவத்தை உணர்த்தவே வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. 20 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா பெருமாள் கோவில்களில் 20 நாட்கள் உற்சவம் நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய 10 நாட்களை பகல் 10 என்றும் வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு வரும் 10 நாட்களை ரா10 நாட்களாகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. விரதம். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி அன்று ஒரு பொழுது உணவு உண்டு ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று சூரிய உதயத்திற்கு முன் நீராடி துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும். காலையிலேயே உணவருந்திவிட்டு பகலில் உறங்காமல் நாராயண நாமத்தை உச்சரிக்க வேண்டும். செய்யக்கூடாதவை. இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டுமென்ற காரணத்தினால் சிலர் திரையரங்கு சென்று படம் பார்ப்பது, வீட்டில் கைபேசி, தொலைக்காட்சி போன்றவற்றில் படம் அல்லது சினிமா பாடல்கள் கேட்பது போன்றவைகளை செய்வார்கள். ஆனால் அது தவறாகும். அப்படி நீங்கள் கண் விழித்திருந்தால் அது பலனளிக்காது. பூலோக வைகுண்டம். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட வாசல் திறப்பை தரிசித்து அனைவரும் பயனடையுங்கள். ஸ்ரீரங்கம் சென்று தரிசிக்க இயலாதவர்கள் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வைகுண்ட வாசனின் அருளை பெறுவீர்கள்.